மக்களவைத் தேர்தலை ஒட்டி சென்னையில் பரப்புரை மேற்கொண்ட தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை குறை கூறியே ஆட்சிக்கு வர ஸ்டாலின் நினைப்பதாக குற்றம் சாட்டினார். மக்களவை மற்றும் இடைத்தேர்தலை முன்னிட்டு அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் சென்னையில் நேற்று மாலை பரப்புரை மேற்கொண்டார். மாலை 4 மணியளவில் பரப்புரை மேற்கொள்வதற்காக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மாலை 6:30 மணிக்கு வந்த விஜயகாந்த் வேனில் அமர்ந்தபடி மத்திய சென்னை தொகுதி பாமக வேட்பாளர் சாம் பாலை ஆதரித்து வெள்ளிவாக்கம் பகுதியில் விஜயகாந்த் பரப்புரை செய்ய வந்தார். அவருடன் தேமுதிகவினர் மட்டுமின்றி கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் திரளானோர் இருசக்கர வாகனங்களில் ஊர்வலமாக வந்தனர். அங்கு பேருந்து நிலையம் பகுதியில் விஜயகாந்த் தனது முதல் பிரச்சாரத்தை தொடங்கி சரி, இன்னைக்கு எல்லாருமே இங்க வந்திருக்க மாம்பழ தினத்திற்கு ஐயா சொன்னபடி ராமதாஸ் சொன்னபடி மாம்பழ தினத்திற்கு எல்லாரும் ஓடு போட வேண்டும், நாம் பாதுகாவலர்களை பற்றி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு விஜயகாந்த் உரையாற்றியதால் தொண்டர்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருந்தனர். ஆனால் சில வினாடிகளிலேயே அவர் பிரச்சாரத்தை முடித்ததால் அனைவரும் ஏமாற்றமடைந்தனர். இதைத் தொடர்ந்து வடசென்னை மக்களவை தொகுதி தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜை ஆதரித்து பெரம்பூர் மூலக்கடை பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட விஜயகாந்த் திமுக தலைவர் ஸ்டாலினை நம்பி யாரும் வாக்களிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். அன்பு தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்டாலினை நம்பி ஆளோடு ஓட்டுறாதீங்க, தயவு செஞ்சு உங்களை நான் சொல்லி கொடுக்குறேன். நீங்களும் கஷ்டப்பட்டுருப்பீங்க, 2 விதம் நீங்களும் ஓட்டு போட்டீங்க, ஓட்டு போட்டு கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவரும் எப்படி ஆகுது எடப்பாடி பழனிசாமி குறை சொல்லி எப்படியா இப்படி வந்துட்டு பாக்குறாரு. சரி, நான் தெரியாம கேட்கிறேன், இந்த ரொம்ப வீட்டை கொண்டு போய் பணம் வச்சேன். பின்னர் வடசென்னை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் பரப்புரை மேற்கொண்ட அவர் தன்னால் பேச முடியவில்லை என்றும் தேர்தலுக்கு பின்னர் வந்து நீண்ட நேரம் பேசுவதாகவும் உருக்கமாக தெரிவித்தார். இறுதியாக தென் சென்னை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தனுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்கு சேகரிக்க விருகம்பாக்கம் பகுதிக்கு சென்றார். ஆனால் இரவு 10 மணிக்கு மேல் ஆகிவிட்டதால் விஜயகாந்த் எதுவும் பேசாமல் திரும்பிச் சென்றார். இதனால் வேட்பாளர் ஜெயவர்தன் உட்பட கூட்டணி கட்சியினர் பெரும் ஏமாற்றமடைந்தனர்.